சந்தேகத்தினால தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே பெருசு. அதே சந்தேகத்தால இங்க ஒரு குடும்பமே நிர்மூலமாகி இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள காட்டானந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் டெய்லராக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி மாலதி. இந்த தம்பதிக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். குதூகலமாக இருந்த இந்த குடும்பத்தில்தான் சந்தேகம் எனும் சூறாவளி வீசியது. மனைவி மாலதியின் நடத்தையில் கணவன் ரவிச்சந்திரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறும் ஏற்பட்டு வந்தது. இதற்கிடையே தாய் தந்தைக்குள் ஏற்பட்ட சண்டையால் மன உளைச்சலுக்கு ஆளான மூத்த மகளான ராதிகா ஒரு கட்டத்தில் வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் இறந்து 1 வருடம் ஆன நிலையிலும் சந்தேகம் எனும் நெருப்பு அடங்காமல் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு முன்பு கணவன் ரவிச்சந்திரனை படுகாயங்களுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் மாலதி. அப்போது மருத்துவர்களிடம் ரவிச்சந்திரன் மதுபோதையில் தவறி விழுந்து காயமடைந்ததாக கூறியுள்ளார். ரவிச்சந்திரனும் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருந்துள்ளார். இதையடுத்து அவரை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் மாலதி. அங்கே சிகிச்சை பலனின்றி ரவிச்சந்திரன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சின்னசேலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். முதலில் போலீசாரின் சந்தேக பார்வை மனைவி மாலதியின் மீதே விழுந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. மனைவி மாலதியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட ரவிச்சந்திரன் மீண்டும் அவருடன் தகராறு செய்துள்ளார். அப்போது வீட்டிற்கு மாலதியின் தம்பி சுப்பிரமணியன் வந்துள்ளார். தனது கண் முன்னே அக்காவை மைத்துனர் திட்டுவதை பார்த்து கண்டித்துள்ளார் சுப்பிரமணியன். இதனால் வாக்குவாதம் மேலும் முற்றியது. ஒரு கட்டத்தில் சுப்பிரமணியன், ரவிச்சந்திரனின் மகன் ராஜதுரை, மாலதி ஆகிய 3 பேரும் ரவிச்சந்திரனை கட்டி போட்டு அடித்துள்ளனர். இதில் ரவிச்சந்திரனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதன் பிறகு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற மாலதி மதுபோதையில் தவறி விழுந்து காயமடைந்ததாக மருத்துவர்களிடம் பொய் கூறியதும் சிகிச்சை பலனின்றி ரவிச்சந்திரன் உயிரிழந்ததும் தெரிய வந்தது. அவன் மச்சனை சுப்பிரமணியன் வந்து கையை பிடிச்சி ஈத்துக்கிட்டு போய் கட்டி குச்சி வேப்பங்குச்சி எடுத்து அவ தங்கச்சி வந்து கைத்துல அடிச்சா. அவன் கட்டுனவன் வந்து வவுத்துல கைத்துல குரலில் காலை வச்சு மிரிச்சான். அதுக்கு பிற்பாடுதான் அந்த பையன் ஒரு குச்சி தூக்கிட்டு வந்து நம்ம அப்பா ஆட்டுக்கிட்டான்னு இந்த மண்டியில் ஓண்டு காய இருந்தால அந்த காயை பார்த்ததால நம்ம அப்பா அடிச்சு விட்டான்னு அந்த பையன் வந்து குச்சி எடுத்து 2 அடி அடிச்சான் சார். அதான் நடந்தது. மறுபடியும் என் தம்பி உயிர் இங்கே நின்று போச்சுனால நாங்கள் ஆயுதம். இதையடுத்து மாலதி, அவரது மகன் ராஜதுரை, தம்பி சுப்பிரமணியம் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். தந்தை அடித்து கொல்லப்பட்ட நிலையில் தாயும் சிறை சென்றதால் அவர்களின் கடைசி மகள் திலகவதி நிர்கதியாக தவித்துக் கொண்டிருக்கிறார். மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகமும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் ஒரு குடும்பத்தையே சிதைத்து விட்டது. சந்தேகம் என்பது குடும்பத்தை சீரழிக்கும் கொடிய அரக்கன் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள இந்த சம்பவமே பாடமாக உள்ளது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.